ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சப்பை சேனல். மஞ்சப்பை சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். புதுசாக வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய புதுசாக பழைய வீடியோஸில் எல்லாம் நான் என்னோடய காலை காமிச்சிருப்பேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் நேற்று பார்த்த தொடர்ச்சி கதையை பார்க்கலாம். கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன், காலை இங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர்கிட்ட தான் காமிச்சிருக்கிறேன், தவிர வெளியில் எங்கேயும் நான் காமிக்கல. அப்படி வெளியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. அதனால் இந்த வீடியோ எத்தனையோ மக்கள் பார்த்துட்ருப்பீங்க. செல்லில் எத்தனையோ டாக்டர்ஸ் பேசுகிறீங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் என்னோடய வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர்ஸ் என்னோடய வீடியோஸில் போய் என்னோடய காலை பாருங்கள், என்னோடய காலை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது இந்த உலகத்துலேயே ஒரு டாக்டராவது என் காலை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மறுபடியும் இந்த புக்கை நான் பைண்டிங் பண்ணிட்டேன். பாருங்கள், மறுபடியும் இந்த புக்கை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன். இப்போ மீண்டும் நினைவு கூறும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய ஃபோட்டோ. பாருங்கள், பர்சன்டேஜ் எத்தனைன்னு காமிக்கிறேன். 40%ங்க. 40%. பாருங்கள், எழுதியிருக்குது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. ஓகேங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் இந்த புக்கை பார்ப்பீங்க. என்னோடய காலையும் வீடியோவில் நல்லா டீட்டெயில்ஸாக காமிச்சிருக்கிறேன். என்னோடய கால் சரியாகுமா அப்படிங்கிறத எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை மக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை மருத்துவர்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னோடய காலை சரி பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது தகவல் சொல்லுங்கள். என்னோடய காலை சரி பண்ண ஒரு டாக்டராவது இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன். சரி பண்ண முடியாட்டியும் நான் ரொம்ப மனசு தளர மாட்டேன். சரி, ஓகேன்னு வாழ்வேன். ரொம்ப தைரியமான பொண்ணு தான் நான். இருந்தாலும் சரி வேணுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால் யாராவது முன் எனக்கு பதில் சொல்லுங்கள். டாக்டர்ஸ், மருத்துவர்களே, கடவுளுக்கு அடுத்ததான் நீங்கள் தான். மருத்துவர்களை தான் மக்கள் எல்லாருமே கடவுளாக நம்புகிறோம். இந்த உலகத்துலையே என்னோடய காலை வீடியோஸில் போய் என்னோடய வீடியோவை பாருங்கள். என்னோடய காலை யாராவது சரி பண்ண முடிஞ்சால் எந்த மருத்துவராவது எனக்காக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, வாங்க நேற்று தொடர்ச்சி கதையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரேன் என்ன செய்கிறாரு அப்படின்னா பேப்பர் படிச்சுட்ருக்காரு. பேப்பர் படிச்சுட்டு யார்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு சிரிச்சிட்ருக்காரு. அதை பூஜா பார்த்துட்ருக்காங்க. பூஜா ஹரிஷை, அதாவது பூஜாவோட பையனை தன் பையனை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டுருக்காங்க. அப்போ நரேனும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. பூஜா சந்தோஷமெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. பூஜா தனக்குள்ளேயே அதை முனைங்கிட்டாங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமான்னு. அது நரேனுக்கு அதுக்கு கேட்கல. சரின்னு சாப்பாடு பரிமாறுறாங்க நரேனுக்கு. அப்போ நரேன் சாப்பிட்ருந்தாரு. நரேன் மூஞ்சி பூஜா பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நரேன் இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷமாக இல்லாமல் மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுட்டு இருந்தான். ஏன்னா ஹாப்பியாகவே இல்லாமல் இப்படி இருக்கிறார் அப்படின்னு பூஜா நினைக்கிறாங்க. நரேன் பூஜாட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு, இல்லாட்டி என் மகளை நல்லா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சங்கடப்பட்டே இருக்க போகிறாங்க. நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு நரேன் பூஜா கிட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நரேனும் ஹரிஷும் ஸ்கூலுக்கு நரேன் ஆஃபீஸ் போயிட்டாரு, ஸ்கூலுக்கு ஹரிஷ் போயிட்டான். பூஜா சாப்பிட்றக்கே மனசு இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. உடனே பூஜா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அப்போ எங்கள் அம்மா கிட்டே சந்தோஷமாக இருக்கிறேன்னு நான் சொல்லணும், அதுக்காகத்தான் நேற்றுலேருந்து சிரித்து பேசினாரா அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம். நரேன் சும்மா நடிச்சிருக்காரு, நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பூஜா ஃபீல் பண்ணுறாங்க.